அரசவையின் அமைதியான சூழலில் இளவரசரான ஜனமேயா தனது மதிப்பிற்குரிய குருவான வைசம்பாயனனின் காலடியில் அமர்ந்தார். மரியாதையுடன் ஒரு காலத்தில் ராஜ்யத்தின் ஆட்சியாளர்களாக இருந்த தனது புகழ்பெற்ற பேரன்களான பாண்டவர்களின் வாழ்க்கையை பற்றி கேட்கத் தொடங்கினார். சொல்லுங்கள் வைசம்பாயன என்று வினோதமான குரலில் ஜனமேலேயா உயர்ந்த மனதுள்ள பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுத்த பிறகு மன்னர் திருதராஷ்டிரரிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், தனது ஆலோசகர்கள் மகன்கள் செல்வங்கள் அனைத்தையும் இழந்த அந்த மன்னர் எப்படி நடந்து கொண்டார்? வைசம்பாயனர் ஒரு மென்மையான புன்னகையுடன் இரக்கம் மற்றும் மன்னிப்பு பற்றிய கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுத்த பிறகு அவர் கூறினார், பாண்டவர்கள் ஞானமுள்ள மன்னர் யுதிஷ்டிரரின் தலைமையில் திருதராஷ்டிரரை தங்கள் தலையில் வைத்தனர். அவர்கள் அடிக்கடி அவரை சந்தித்து அவரது பாதங்களை வணங்கி எல்லா விஷயங்களிலும் அவரது ஆலோசனையை பெறுவார்கள். வைசம்பாயனர் பேசுகையில் அந்த காட்சி ஒரு ஓவியம் போல வெளிப்பட்டது. பாண்டவர்கள் திருதராஷ்டிரரின் அருகில் அமர்ந்து அவரது ஞான வார்த்தைகளை கேட்கும்போது ஆசவை சிரிப்பு மற்றும் உரையாடலின் ஒளியால் நிரம்பியது. திருதராஷ்டிரரின் பேசிய மனைவியின் மதங்களான விதுரா, சன்சேயா மற்றும் யுயுட்சு ஆகியோர் அவர் மீது பக்தியுடன் காத்திருந்தனர். தனது நியாயமான இயல்புக்கு பெயர் பெற்ற மன்னர் யுதிஷ்டிரர் திருதராஷ்டிரருக்கு படுக்கைகள், ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் உணவு போன்ற விலையுயர்ந்த பரிசுகளை அடிக்கடி வழங்குவார். குந்தி, திரௌபதி, சுபக்கரா மற்றும் பாண்டவர்களின் மற்ற பெண்கள் காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரரை தங்கள் சொந்த மாமனார் மற்றும் மாமியாராக கருதினர். வைசம்பாயனனின் கலை தொடர்ந்தபோது பாண்டவர்கள் திருதராஷ்டிரரின் வழியை தணிக்க ஒரு நனவான முயற்சியை மேற்கொண்டனர் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் தனது மகன்கள் மற்றும் ஆலோசகர்களின் இழப்பால் இன்னும் தவிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவருக்கு வசதியாக இருக்க யுதிஷ்டிரர் அடிக்கடி தனது சகோதரர்களிடம் நாம் நமது தாத்தாவுக்கு குறிப்பிட்ட கீழ்ப்படிதலை காட்ட வேண்டும் என்று கூறுவார். இருப்பினும் ஒரு விதிவிலக்கு இருந்தது. பகவானில் நடந்த போட்டியில் தனது பங்கிற்காக திருதராஷ்டிரர் மீது அதிருப்தி கொண்டிருந்த பீமன் அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. அவர் தனது உணர்வுகளை ஒதுக்கி வைக்க முயன்றாலும் அந்த துரதிர்ஷ்டமான நாட்களின் நினைவுகள் அவருக்குள் ஆழமாக இருந்தன. வைசம்பாயனர் பேசி முடித்ததும் ஜனமேயா பிரபலமாக கேட்டான். கண்கள் வீழ்ந்தன. தனது பேரன்களின் துணிச்சல் மற்றும் ஞானம் பற்றிய கதைகளை அவர் கேள்விப்பட்டார். ஆனால் இரக்கம் மற்றும் மன்னிப்பு பற்றிய இனக்கதை அவர்களின் குணத்திற்கு ஒரு புதிய பக்கத்தை வெளிப்படுத்தியது. தர்மம் மற்றும் அலிஞ்சத்தின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டது. சுழலும் மலைகளின் மீது சூரியன் உதயமாகி கங்கை நதி மெதுவாக ஓடும் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் குரு வம்சத்தின் ஆட்சியாளரான மன்னர் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். போரில் தனது மதங்களையும் பேரன்களையும் இழந்த துக்கத்தால் அவரது கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் பாண்டுவின் மூத்த மகனான தனது மருமகன் யுதிஷ்டிரர் மீது ஆழ்ந்த பாசத்தால் பிரகாசித்தனல் அணியான முனிவரான வைசம்பாயனர் இந்த கதையை விவரிக்கத் தொடங்கிய போது யுதிஷ்டிரர் தனது மாமாவை எப்போதும் எப்படி மதித்தார், அவரை மிகுந்த மரியாதையுடனும் நடத்தினார் என்பதை பற்றி அவர் பேசினார். அம்பிகாவின் அரசமன் வைசம்பாயனர் கூறினார். முன்பைப் போலவே மகிழ்ச்சியுடன் அதன் நேரத்தை கழித்தது. முனிவர்களால் காத்திருந்தது மற்றும் மதிக்கப்பட்டது. யுதிஷ்டிரர் தலைமையிலான பாண்டவர்கள் தங்கள் மூதாதையர்களின் பண்டைய பாரம்பரியங்களை பின்பற்றி பிராமணர்களுக்கு காணிக்கைகளை வழங்கினர். ஹஸ்தினாபுர அரசவையில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது மருமகனின் பக்தியால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். அவர் யுதிஷ்டிரனில் தன்னை பற்றிய ஒரு பிரதிபலிப்பை கண்டார். அவர் இவ்வளவு இழந்த ஒரு மனிதர், ஆனால் தனது கடமையையும் மரியாதையையும் தக்க வைத்து கொண்டார். வயதான மன்னர் தனது மருமகனுக்கு அதிக தயவை காட்டத் தொடங்கினார். அவர் ஒரு காலத்தில் தனது சொந்த மகன்களுக்காக ஒதுக்கிய செல்வத்தையும் அதிகாரத்தையும் அவருக்கு வழங்கினார். நாட்கள் செல்ல யுதிஷ்டிரரின் செல்வாக்கு அதிகரித்தது. அதனுடன் நீண்ட காலமாக துக்கத்தில் மூழ்கியிருந்த திருதராஷ்டிரரின் மனைவி காந்தாரியின் பாசமும் வளர்ந்தது. பாண்டவர்களில் ஒரு புதிய குடும்பத்தை அவள் பார்க்கத் தொடங்கினாள்.
அது அவளுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும். யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களும் தங்கள் மாமாவை கருணையுடனும் பக்தியுடனும் கவனித்துவை பார்த்தபோது அவருடைய துக்கம் மெதுவாக அன்புக்கு வழிவகுத்தது. மன்னர் திருதராஷ்டிரரும் தனது மருமகனின் முன்னிலையில் ஆறுதல் அடைந்தார். விடியும் முன் தினமும் காலையில் எழுந்து சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் தன்னை தூய்மைப்படுத்தி பாண்டவர்களுக்காக ஆசீர்வாதங்களை பெறுவார். பின்னர் அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். போரில் வெற்றி பெறவும் நீண்ட ஆயுள் தரவும் விரும்புவார். பழைய ராஜாவின் மகிழ்ச்சி இப்போது பாண்டவின் மரங்களிடமிருந்து பெறப்பட்டது. அவர் தனது இருந்த உலகிற்கு ஒளியை கொண்டு வந்தார். தனது மாமாவின் துன்பத்தை அறிந்த யுதிஷ்டிரர் அவருக்கு எல்லா நேரங்களிலும் கருணையையும் மரியாதையையும் காட்டுகிறார். அவர் அடிக்கடி திருதராஷ்டிரரை சந்திப்பார், அவரது ஆலோசனையை கேட்பார், அவரது கட்டளைகளை தயக்கமின்றி பின்பற்றுவார். வயதான மன்னர் இந்த பக்திக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். இது அவரது சொந்த மகன்களுடன் அவர் கொண்டிருந்த நல்ல நேரங்களை நினைவூட்டியது. ஆனால் கசினாபுரத்தில் உள்ள அனைவரும் பாண்டவர்கள் மீது ஒரே மாதிரியான பாசத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. யூதிஷ்டிரின் சகோதரரான பீமன் கடந்த காலத்தில் அவர்களுக்கு மிகவும் கொடூரமாக அநீதி இழைத்த திருதராஷ்டிரர் மீது இன்னும் ஆழ்ந்த கோபத்தில் இருந்தார். அவர் வெளிப்பமாக தனது மாமா மீது மரியாதை செலுத்தினாலும் அவரது இதயம் கோபத்தால் கனமாக இருந்தது. சம்பாயனர் முடித்தவுடன் குரு ராஜ்யத்தில் மன்னர் திருதராஷ்டிரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ஒரு அசௌகரிய உணர்வு நிலைபெறத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அவருக்கும் அவரது மருமகன் யுதிஷ்டிரருக்கும் இடையிலான நல்லுறவு வெதுவாக ஒருங்கியது. இதற்கிடையில் சக்தி வாய்ந்த மற்றும் சூடான தலை கொண்ட பாண்டவ சகோதரரான பீமன் ராஜாவுக்கு அரசியமாக தொந்தரவு செய்து வந்தார். அவர் பெரும்பாலும் ஏமாற்றும் ஊழியர்கள் மூலம் ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார். மேலும் அவரது செயல்கள் திருதராஷ்டிரருக்கு தொடர்ந்து விரக்தியை ஏற்படுத்தியது. ஒரு நாள் மன்னர் மற்றும் காந்தாரிக்கு முன்னால் பீமன் தனது குடும்பத்தின் மீது கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தினார். நானே உங்கள் மகன்களை அவர்களின் மரணத்திற்கு அனுப்பியவள் என்று அவர் வெற்றியின் சைகையில் தனது கைகளை அறைந்தார். இந்த இரும்பு கம்பிகள் அனைவரையும் நசுக்கியுள்ளன. பீமனின் வார்த்தைகளால் மன்னர் அதிர்ச்சியடைந்தார். காந்தாரி அவரை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் திருதராஷ்டிரரால் அவருக்குள் வளர்ந்து வந்த விரக்தியின் உணர்வை அசைக்க முடியவில்லை. ஆண்டுகள் செல்ல செல்ல திருதராஷ்டிரர் பெருகிய முறையில் துக்கத்தில் மூழ்கிவிட்டார். அவர் பெரும்பாலும் தனது தாகத்தை தணிக்க போதுமான உணவை சாப்பிடுவார். மேலும் தரையில் படுத்து அமைதியான தியான நிலையில் பிரார்த்தனைகளை பாராயணம் செய்வார். அவரது மனைவி காந்தாரி தனது சபதத்தை பகிர்ந்து கொண்டார். இதே போன்ற தவங்களை கடைபிடித்து அமைதியான பக்தியுடன் வாழ்ந்தார். ஒரு நாள் திருதராஷ்டிரர் தனக்கு தூரத்திலிருந்து ஆட்சி செய்ய போதுமான அளவு இருப்பதாக முடிவு செய்தார். அவர் யுதிஷ்டிரரை தனக்கு முன் வந்து ஒரு ராஜாவாக தோல்வி அடைந்ததற்காக தனது ஆழ்ந்த வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைத்தார். நான் என் சொந்த தவறினால் எங்கள் குடும்பத்தின் வீழ்ச்சியை கொண்டு வந்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். வாசுதேவர் விதுரா, பீஷ்மர், துரியோதன் மற்றும் கிருபா ஆகியோரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை நான் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் என் பொல்லாத மடன் துரியோதனனுக்கு எதிராக என்னை எச்சரித்தனர். பாண்டவர்களுக்கு செழிப்பை வழங்காததற்காக தனது வருத்தத்தை பற்றி பேசும்போது திருதராஷ்டிரரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் யுதிஷ்டிரரை பார்த்து, நீங்கள் சரியான அரசர், ஆனால் நான் உங்களை தவறவிட்டேன். நான் எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளேன் என்று கூறினார். பின்னர் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் திருதராஷ்டிரர் யுதிஷ்டிரரிடம் ராஜ்யத்திலிருந்து ஓய்வு பெற அனுமதி வழங்குமாறு கேட்டார். நான் காடுகளில் வாழ விரும்புகிறேன் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூறினார். நான் துணிமணிகள் மற்றும் குறைப்பை அணிந்து கொள்வேன். நான் தனியாக காற்றில் வாழ்வேன் அல்லது எல்லா உணவுகளையும் தவிர்த்து விடுவேன். காந்தாரி என்னுடன் சேருவார். நாங்கள் ஒன்றாக கடுமையான சிக்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். தனது மாமாவின் வேண்டுகோளால் யுதிஷ்டிரர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் வயதான மன்னர் பல ஆண்டுகளாக துன்பப்பட்டு வருவதை அவர் அறிந்திருந்தார். திருதராஷ்டிரரின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு யுதிஷ்டிரர் அவரை விட்டுவிட ஒப்புக்கொண்டார். நான் ஆட்சி செய்ய தகுதியற்றவள் என்று அவர் கூறினார். நீங்கள் எங்கள் தந்தை, எங்கள் தாய், எங்கள் மேலாளர். நான் என்னை விட்டு விடுவேன்.
ஒரு சோகமான கூட்டத்தின் மத்தியில் மரியாதைக்குரிய முனிவரான வியாசர் மன்னர் யுதிஷ்டிரர் முன் நின்றார். அவரது வார்த்தைகள் இரக்கத்துடன் சொட்டுகின்றன. ஓ வலிமையான ஆயுதமேந்தியவரே, அவர் தொடங்கினார். உங்கள் தந்தை திருதராஷ்டிரர் தயக்கமின்றி கேட்டபடி செய்யுங்கள். அவரது துக்கம் தெளிவாக தெரிகிறது. விரைவில் அவர் ஆறுதல் பெறாவிட்டால் அவரது நல்வாழ்வு குறித்து நான் பயப்படுகிறேன். வியாசரின் கண்கள் பழைய ராஜாவின் கொந்தளிப்பை ஆழமாக புரிந்து கொள்வது போல் தோன்றியது. அவர் பேசுகையில் காந்தாரி என்ற ராணிதிடமாக நின்றார். அவரது முகம் துக்கத்தால் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் தனது புலம்பலை பாடும்போது அவரது குரல் உறுதியாக இருந்தது. வியாசரின் வார்த்தைகள் முழு குடும்பத்திற்கும் அனுதாபத்துடன் இருந்தன. மேலும் அவரது தொனியில் மென்மையான தூண்டுதல் இருந்தது. வயதான மன்னருக்கு உங்கள் அனுமதி கிடைக்கட்டும் என்று அவர் யுதிஷ்டிரனை வலியுறுத்தினார். இந்த அரண்மனை சுவர்களுக்குள் அவமானத்தில் அவை ஏற்க வேண்டாம். யுதிஷ்டிரன் வியாசரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவரது வெளிப்பாடு முனிவரின் மீதான மரியாதைக்கு ஒரு சான்றாகும். அவர் தனது தலையை வணங்கி வியாசனை தனது போதகர் மற்றும் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டார். அவர் அவர்களின் ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்ததைப் போலவே தாழ்மையுடன் யுதிஷ்டிரர் பேசினார். உமது பரிசுத்த சுயம் எங்களால் விழுந்த மரியாதையுடன் நடத்தப்படுகிறது. ஓ வியாசர், நீர் மட்டுமே எங்கள் போதகர், எங்கள் ராஜா, எங்கள் தந்தையில மன்னரின் வார்த்தைகளால் வியாசரின் முகம் மென்மை அடைந்தது. அவர் வழிநடத்திய இளவரசர் மீது ஆழ்ந்த பாசத்துடன் அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. அவர் தனது தலையை சம்மதத்துடன் தயசைத்தார். ஓ வலிமையான ஆயுதமேந்தியவரே, இது அப்படித்தான். இந்த மன்னர் முதுமையை எட்டியுள்ளார். மேலும் அவர் அனைத்து அரசமுனிவர்களின் பாதையும் பின்பற்ற வேண்டிய நேரம் இது. வியாசரின் குரல் பாரம்பரியம் மற்றும் ஞானத்தின் நெறியை சுமந்தது. முனிவர் தொடரும்போது யுதிஷ்டிரனின் தந்தையான பாண்டு மன்னரின் நினைவுகள் அவரது மனதில் இறங்கி வழிந்தன. மன்னர்களின் அரசனே, உங்கள் அரசர் ஐயா என்று அவர் தனது நினைவுகளின் குறிப்புடன் கூறினார். இந்த முதிய மன்னரை ஒரு சீடர் தனது போதகருக்கு மரியாதை செலுத்துவது போல் மதித்தார். வியாசரின் கண்கள் ஏழல் முழுவதும் அலைந்து திரிவது போல் தோன்றியது. பாண்டு மன்னர் திருதராஷ்டிரரின் நினைவாக செய்த மகத்தான தியாகங்கள் மற்றும் பரிசுகளை நினைவு கூர்ந்தார். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். ஒவ்வொரு கணமும் அவரது புரிதல் வளர்ந்தது. அவரது தந்தை எப்போதும் திருதராஷ்டிரரை உயர்ந்த மதிப்பில் வைத்திருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்போது அவர் அதை பின்பற்ற வேண்டிய நேரம் இதே. ஒரு அமைதியான தீர்மானத்துடன் யுதிஷ்டிரர் பேசினார். அப்படியே ஆகட்டும். அவரது வார்த்தைகள் பாரம்பரியத்தின் மீதான மரியாதை மற்றும் பெரிய நன்மைக்காக தனிப்பட்ட உணர்வுகளை ஒதுக்கி வைப்பதற்கான அவரது விருப்பத்திற்கு ஒரு சான்றாகும். வியாசர் காட்டுக்கு சென்றபோது யுதிஷ்டிரர் தனது தந்தையிடம் ஒரு புதிய புரிதலுடன் திரும்பினார். அவர் திருதராஷ்டிரருக்கு முன் மண்டியிட்டார். தலை தாழ்மையுடன் வளைத்து, புனித வியாசர் சொன்னதை உங்கள் சொந்த நோக்கம் என்ன, நான் விரைவாக நிறைவேற்றுவேன் என்று இளம் ராஜாவின் வார்த்தைகள். அஸ்தினபுரத்தில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது மிகுந்த ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட மன்னர் திருதராஷ்டிரர் மெதுவாக தனது அரண்மனைக்கு திரும்பினார். அவருடன் அவரது மனைவி காந்தாரியும் இருந்தார். அவர் ஒவ்வொரு கடமையிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். அவரைத் தொடர்ந்து விதுரா, ஒரு புத்திசாலி மற்றும் கற்றறிந்த ஆலோசகர். சன்சயா, காஜாவின் தேரோட்ட வீரர். அதே போல் திறமையான வில்வித்தை வீரர் கிருபா ஆகியோர் வந்தனர். அவர்கள் அரண்மனைக்குள் நுழைந்தபோது திருதராஷ்டிரர் காலையை சடங்குகளை செய்து கடவுள்களுக்கு பிரார்த்தனை செய்து புனித சடங்குகளை செய்தார். பின்னர் அவருடன் அவரது மருமகளும் கலந்து கொண்டனர். அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருந்தனர். அவர்கள் பல்வேறு பரிசுகளை வழங்கி ஒன்றாக உணவு எடுத்துக்கொண்டனர். உணவுக்கு பிறகு யுதிஷ்டிரனின் தலைமையில் பாண்டவர்கள் பழைய மன்னை அணுகி அவரை சுற்றி அமர்ந்தனர். திருதராஷ்டிரரின் மகன் யுதிஷ்டிரனை அன்புடன் உரையாற்றி, என் அன்பான மகளே, நீ எப்போதும் மாநில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். விட்டு கைகால்கள் கொண்ட ஒரு ராஜ்யத்தில் ஆட்சியாளராக நீ எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறினார். திருதராஷ்டிரர் தனது மகனுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறினார். அவர் கற்றலில் வயதானவர்களை மதிக்க வேண்டும் என்றும் அவர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும் என்றும் கூறினார். நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு ஞானிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசியல் விஷயங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார். அவர்கள் ஒன்றாக அமர்ந்தபோது திருதராஷ்டிரர் ராஜ்யத்தை ஆட்சி செய்வதற்கான
ஒரு விரிவான திட்டத்தை கோடிட்டு கட்டினார். அவர் யுதிஷ்டிரருக்கு விசுவாசமான மற்றும் நேர்மையான அமைச்சர்களுடன் தன்னை சூழ்ந்து கொள்ளவும், நம்பகமான உளவாளிகள் மூலம் தகவல்களை சேகரிக்கவும், தனது நபரையும் குடும்பத்தினரையும் எந்த விலையிலும் பாதுகாக்கவும் அறிவுறுத்தின. நகரம் மற்றும் மாகாணங்களில் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தையும், நீதி நிலைநாட்டப்படுவதையும், நியாயமான தண்டனைகள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்வதையும் மன்னர் வலியுறுத்தினார். ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக அவர் எச்சரித்தார். மேலும் யுதிஷ்டிரருக்கு தனது சொந்த பலவீனங்களையும் தனது எதிரிகளின் பலவீனங்களையும் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மாலை நேரம் செல்ல செல்ல திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் அவரது ராஜ்யத்தின் நிர்வாகத்தை நோக்கி திரும்பின. அவர் தனது நேரத்தை புத்திசாலித்தனமாக பிரித்து பல்வேறு பணிகளுக்கு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்குமாறு யுதிஷ்டிரருக்கு அறிவுறுத்தினார். காலையில் அவர் நிர்வாக விஷயங்களில் கலந்து கொள்ள வேண்டும், கருவூலத்தை ஆய்வு செய்ய வேண்டும். பிற்பகல் இராணுவ படைகளை மறுவாய்வு செய்வதற்கும் விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் ஒதுக்கப்படும். மாலைகள் தூதர்கள் மற்றும் உளவாளிகளுக்கு ஒதுக்கப்படும். அதே நேரத்தில் இரவு தாமதமாக அடுத்த நாளுக்கான திட்டமிடலில் செலவிடப்படும். முதிய மன்னர் பேசி முடித்ததும் யுதிஷ்டிர கவனமாக கேட்டார். அவரது கண்கள் அவரது தந்தையின் புத்திசாலித்தனமான முகத்தின் மீது நிலைத்திருந்தன. திருதராஷ்டிரரிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவரது தந்தை வழங்கிய வழிகாட்டுதலுக்கும் ஆலோசனைக்கும் நன்றியுள்ளவராக இருந்தார். பொது உறுதிப்பாட்டுடன் தனது புகழ்பெற்ற மூதாதையர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஞானத்துடனும் நீதியுடனும் தனது ராஜ்யத்தை ஆட்சி செய்வதாக யுதிஷ்டிர சபதம் செய்தார். இரவு நெருங்கி வந்தபோது திருதராஷ்டிர புன்னகைத்தார். அவர் தனது அறிவையும் அனுரோகத்தையும் தனது மகனுக்கு வழங்கியதாக திருப்தி அடைந்தார். ஒரு பரந்த ராஜ்யத்தின் மத்தியில் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான மன்னரான திருதராஷ்டிரர் தனது மகன் யுதிஷ்டிரருக்கு ஞான வார்த்தைகளை வழங்கி சிந்தனையில் அமர்ந்தார். உங்களுக்கு சொந்தமான மண்டலங்களை, உங்கள் எதிரிகள், நடுநிலையானவர்கள் மற்றும் பக்கச்சார்பற்றவர்களை எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். ஈர்ப்பு விசையால் நிரப்பப்பட்ட அவரது குரல், இந்த மண்டலங்கள் ஒரு திரைச்சிலை நூல்கள் போன்றவை, சிக்கலான முறையில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. நட்பு, எதிரிகள் மற்றும் நடுநிலையானவர்களின் மண்டலங்களை நீங்கள் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். திருதராஷ்டிரர் பேசுகையில் யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது மனம் ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கியது. ஒரு ராஜாவின் சக்தி அவரது படைகளிலும் செல்வத்திலும் மட்டுமல்ல, அவரது ராஜ்யத்திற்குள் உள்ள சக்திகளின் நுட்பமான சமநிலையை பற்றிய புரிதலிலும் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். இராஜாங்க அமைச்சர்கள், மாறான மக்கள், கோட்டைகளின் காவலர்கள் மற்றும் படைகள் ஒரு கையின் விரல்கள் போன்றவை. திருதராஷ்டிரர் தொடர்ந்தார். ஒரு விரல் காயமடைந்தால் முழு கையும் பாதிக்கப்படுகிறது. உங்கள் ராஜ்யத்தின் இந்த முக்கிய பகுதிகளை நீங்கள் தீங்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மன்னர்களுக்கு 12 முக்கிய அக்கறைகள் உள்ளன என்று திருதராஷ்டிரர் விளக்கினார். அவற்றை அவர் மண்டலாக்கள் என்று குறிப்பிட்டார். இதில் அமைதி மற்றும் போரை பராமரித்தல், அணிவித்தல் மற்றும் நிறுத்தம், கருத்து வேறுபாடுகளை விதைத்தல் மற்றும் சமரசம் ஆகியவை அடங்கும். வளர்ச்சி, சரிவு, ஸ்திரத்தன்மை மற்றும் ஒவ்வொன்றின் அன்புதல் ஆகிய 6 மடங்கு சம்பவங்களை பற்றியும் அவர் பேசினார். அவை இந்த மண்டலங்களை பொறுத்தது. உங்கள் பக்கம் வலுவாகவும் உங்கள் எதிரியின் பலவீனமாகவும் இருக்கும்போது போர் தொடுக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறினார். ஆனால் நீங்கள் பலவீனமாகவும் உங்கள் எதிரி வலுவாகவும் இருக்கும்போது அமைதியை தேடுங்கள். யுதிஷ்டிரர் அதை கேட்டபோது, ஒரு ராஜாவாக இருப்பது என்பது அதிகாரத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல, தனது ராஜ்யத்திற்குள் உள்ள சிக்கலான உறவுகளின் வலை புரிந்து கொள்வதும் கூட என்பதை அவர் உணர்ந்தார். திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் ராஜ்யத்தின் மையப்பகுதி வழியாக பாயும் ஒரு நதி போன்றது. அதன் மக்களை வளர்ப்பது மற்றும் செழிப்பை நோக்கி வழிநடத்துவது, எப்படி புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்வது என்பது குறித்து திருதராஷ்டிரர் தனது மகளுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறினார். செல்வத்தை சேகரிக்கும் போது அடிப்படையில் உலோகத்துடன் தங்கத்தை கொடுங்கள் என்று அவர் கூறினார். நிலத்தை வழங்கும் போது குறைந்த பயிர்களை உற்பத்தி செய்யும் பகுதிகளை தேர்ந்தெடுக்கவும், மனிதர்களை ஒப்படைக்கும் போது
பலவீனமானவர்களுக்கு கொடுக்கவும் ஒப்பந்தங்கள் செய்வதன் முக்கியத்துவத்தையும், தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களிடமிருந்து பிணை கைதிகளை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் பேசினார். சூரியன் மறைந்து ராஜ்யத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தத் தொடங்கியபோது திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தன. யுதிஷ்டிரர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரது கண்கள் புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. தனது ராஜ்யத்தையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதற்கும், அமைதி மற்றும் செழிப்பை நோக்கி அவர்களை வழிநடத்துவதற்கும் ஒரு பெரிய பொறுப்பு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை தொடர்ந்து வந்த நாட்களில் யுதிஷ்டிரர் திருதராஷ்டிரரின் வார்த்தைகளை தனது இதயத்தில் சுமந்து அவற்றை தனது சொந்த ஆட்சிக்கு வழிகாட்டும் ஒளியாக பயன்படுத்தினார். ஒரு ராஜாவாக இருப்பது என்பது அதிகாரத்தை பற்றியது மட்டுமல்ல, இரக்கம், ஞானம் மற்றும் நீதி பற்றியது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். மேலும் அவர் ராஜ்யத்தின் வழியாக நடந்து செல்லும்போது கஸ்திலபுர அரசவையில் குருக்களின் மன்னன் திருதராஷ்டிரன் தனது மருமகன் யுதிஷ்டிரனிடம் போர் மற்றும் ஆட்சி கலை குறித்து வழிகாட்டுதல் கேட்டு சிந்தித்து அமர்ந்திருந்தான். போர் மற்றும் அமைதியை பற்றி சரியாக சிந்தியுங்கள் என்று அவர் கூறினார். ஒவ்வொருவருக்கும் அதன் சொந்த 2 வகைகள் உள்ளன. பல்வேறு வழிகள் மற்றும் சூழ்நிலைகள் உள்ளன. ஒரு படையெடுப்பை தொடங்குவதற்கு முன்பு தனது சொந்த வலிமை மற்றும் பலவீனத்தையும் அதேபோல் தனது எதிரியையும் கருத்தில் கொள்ளுமாறு அவர் யுதிஷ்டிரரை எச்சரித்தார். திருதராஷ்டிரர் தனது மருமகனுக்கு எண்ணிக்கையிலும் மன உறுதியிலும் பலவீனமான ஒரு எதிரிக்கு எதிராக அணிவகுத்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். ஆனால் வலிமையான மற்றும் ஒன்றுபட்ட ஒருவருக்கு எதிராக அல்ல. எல்லாம் சாதகமாக இருக்கும்போது எதிரி தோற்கடிக்கப்படலாம் என்று அவர் கூறினார். இருப்பினும் வெற்றி பெற்றவர் பின்னர் ஓய்வு பெற வேண்டும். எதிரியின் கூட்டாளர்களிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை பேரிழிவுகளால் துன்புறுத்த வேண்டும் மற்றும் அவர்களின் இதயங்களில் பயங்கரவாதத்தை தூண்டும் கூட்டணிகள், செல்வம் மற்றும் இராணுவ வலிமை மூலம் பலத்தை சேகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் மன்னர் பேசினார். உளவாளிகளின் சக்தி பல சந்தர்ப்பங்களில் ஒரு நிற்கும் படைக்கு சமம் என்று அவர் குறிப்பிட்டார். பேரழிவு பல வடிவங்களாக கருதப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த பேரழிவுகளை எப்போதும் கணக்கிடவும் அவற்றின் வடிவங்களை வேறுபடுத்தவும் சமரசம் மற்றும் பிற நன்கு அறியப்பட்ட வழிமுறைகளால் அவற்றை எதிர்கொள்ள முயற்சிக்கவும் அவர் யுதிஷ்டிரரை எச்சரித்தார். யுதிஷ்டிரர் தனது மாமாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவரது அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதாக உறுதியளித்தார். வயதான மன்னர் பின்னர் இளம் மன்னரின் அனுமதியை பெற விரும்பினார், ஏனெனில் அவர் ஆட்சி செய்வதில் சோர்வடைந்து விட்டார். அவர் தனது மனைவி காந்தாரியின் குடியிருப்புகளுக்குள் நுழைந்தார். அவர் எப்போது கார்களுக்கு செல்வார் என்று கேட்டார். திருதராஷ்டிரா தான் வியாசரின் அனுமதியை பெற்றதாகவும் யுதிஷ்டிரரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் பதிலளித்தார். மேலும் பேரழிவுகரமான பகடைக்கு அடிமையான தனது மகன்கள் அனைவருக்காகவும் பேஸ் அந்தஸ்தை பின்பற்றக்கூடிய செல்வத்தை வழங்குவதற்கான விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். அவர் யுதிஷ்டிரரை அனுப்பினார். அவர் தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்தார். பல பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் திருதராஷ்டிரரின் மாளிகையில் கூடி பழைய மன்னரிடமிருந்து பரிசுகளை பெற ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் ஒன்றாக கூடியிருப்பதை பார்த்து திருதராஷ்டிரர் நன்றியும் பாராட்டுதலும் கொண்ட வார்த்தைகளை பேசினார். அவர் பல ஆண்டுகளாக தனது குடிமக்களுடன் நன்றாக வாழ்ந்ததாகவும் இப்போது காந்தாரியை தனது தோழியாக கொண்டு காடுகளுக்கு செல்ல விரும்புவதாகவும் கூறினார். அவர் அவர்களின் அனுமதியை கேட்டார். அவர்கள் மீதான தனது நல்லெண்ணம் மாறாமல் இருக்கும் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். அவர் வயதினால் சோர்வடைந்ததாகவும் குழந்தையில்லாதவராகவும் விரதங்களால் சோர்வடைந்ததாகவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் யுதிஷ்டிரரின் ஆட்சியிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்ததாகவும் கூறினார். பிராமணர்கள் மற்றும் சத்திரியர்களின் கூட்டம் அவருக்கு அவர்களின் அனுமதியை வழங்கியது. மேலும் அவர் தனது மனைவி மற்றும் தோழர்களுடன் காட்டிற்கு செல்ல தயாரான போது திருதராஷ்டிரர் ஒரு நிம்மதி உணர்வை உணர்ந்தார். முதிய மன்னர் புறப்பட்டபோது அவருக்கு நன்றி உணர்வு ஏற்பட்டது. அஸ்தினபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்த போது திருதராஷ்டிரர் தனது மக்களின் முன் நின்றபோது நகரத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசியது. அவர் பேசத் தொடங்கியதும் அவரது குரல் சற்று நடுங்கியது.
அவரது வார்த்தைகள் மேன்மையான காற்றை தங்கின சாந்தலும் அரசனே ஞானத்துடலும் நியாயத்துடலும் இந்த பூமியை ஆட்சி செய்தான் என்று கூட்டத்தை பார்த்தபடி அவர் கூறினார். விசித்திரையா பீஷ்மரின் வலிமையான கரத்தால் பாதுகாக்கப்பட்டு அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றினார். என் சகோதரர் பாண்டதினக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பிரியமானவர் என்பதை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவரும் கருணையுடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்தார் நின்றார். அவரது பார்வை தரையை நோக்கி நகர்ந்தது. அவர் தொடர்ந்தார், நானும் இந்த ராஜ்யத்திற்கு சேவை செய்துள்ளேன். என்னால் முடிந்தவரை எனது கடமையை செய்துள்ளேன். நான் வெற்றி பெற்றுள்ளேனா அல்லது தோல்வி அடைந்துள்ளேனா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஏனென்றால் நான் தீமை இல்லாமல் செயல்பட்டேன். அவர் பேசும்போது காந்தாரி அவருக்கு அருகில் நின்றார். அவரது கண்களும் தரையில் நிலைத்திருந்தன. அவரது இருப்பு அவர்கள் இழந்த அனைத்தையும் நினைவூட்டுவதாக இருந்தது. அவர்களின் குழந்தைகள், அவர்களின் இளமை மற்றும் அவர்களின் உயிர்ச்செட்டி அவர் தொடரும்போது திருதராஷ்டிரரின் குரல் உணர்ச்சியாக உடைந்தது. என் மகனே, துரியோதனன் இந்த உலகத்தில் எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த ராஜ்யத்தை அனுபவித்து வந்தான். முட்டாள் மற்றும் தவறாக வழிநடத்தப்பட்டாலும் அவர் ஒருபோதும் உங்களுக்கு நேரடியாக தீங்கு செய்யவில்லை. ஆனால் அவரது சொந்த பெருமை மற்றும் என் சொந்த மனக்கிளர்ச்சி மூலம் ஒரு பெரிய சோகம் நம் அனைவருக்கும் ஏற்பட்டது. அந்த முதிய மன்னனின் கண்கள் ஆழ்ந்த ஏக்கத்தால் நிரம்பிய தனது மக்களை சந்திக்க தொடங்கின. இந்த துக்கத்தை மறந்து விடுங்கள். நாம் ஒன்றாக இருந்த நல்ல நேரங்களை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நமது ராஜ்யத்தை நிரப்பிய மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நினைவில் கொள்ளுங்கள். என் வயதையும் பலவீனத்தையும் காந்தாரியின் துயரத்தால் பாதிக்கப்பட்ட இதயத்தையும் நாம் இருவரும் அனுபவித்த இழப்பையும் கவனியுங்கள். அவர் ஒரு படி மேலே சென்று கைகளை ஒன்றாக பிடித்து கொண்டு வேண்டுதல் செய்தார். குந்தியின் மகனான யுதிஷ்டிரனை உங்கள் புதிய அரசனாக நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவர் வலிமையானவர், புத்திசாலி, நியாயமானவர். 4 சகோதரர்களுடன் அடர்த்தியான மற்றும் மெல்லிய நேரத்தில் அவருடன் நிற்பார். அவர்கள் நம் ராஜ்யத்தின் எதிர்காலத்தின் பாதுகாவலர். திருதராஷ்டிர பேசி முடித்ததும் கூட்டத்தின் மீது ஒரு கனமான அமைதி விழுந்தது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் முகங்கள் துக்கத்துடனும் இரக்கத்துடனும் பொறிக்கப்பட்டன. சிலர் கண்ணீரை துடைத்தனர், மற்றவர்கள் வெறுமனே நின்று சிந்தனையில் இழந்தனர். முதிய மன்னன் தலை குனிந்து கைகள் பிடுங்கி தான் இவ்வளவு காலம் சேவை செய்தவர்களிடமிருந்து மன்னிப்புக்கான அறிகுறிகளுக்காக காத்திருந்தான். ஆனால் கூட்டம் அமைதியாக இருந்தது. திருதராஷ்டிரரின் வேண்டுதல் வடிவத்தை விட ஒருவருக்கொருவர் கண்களை நிலைநிறுத்தியது. முதிய மன்னன் திருதராஷ்டிரன் தனது மக்களின் முன் துக்கத்தால் நிறைந்த மனதுடன் நின்றான். வனப்பகுதிக்கு செல்வது கடினமான முடிவாக இருந்தது. இப்போது அவர் அவர்களின் அனுமதியை நாடினார். இந்த செய்தியை கேட்டு குருதேன்கள குடிமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் ஒரு அன்பான மதன் என்றென்றும் அவர்களை விட்டு செல்வது போல் அழுதனர். அவர்களின் துக்கத்தில் புகங்கள் கைகள் மற்றும் மேல் ஆடைகளால் மூடப்பட்டிருந்தன. அவர்கள் பேச முடியாமல் சிறிது நேரம் அழுதனர். ஆனால் படிப்படியாக அவர்கள் தங்கள் அமைதியை மீட்டெடுத்தனர். மேலும் கற்றறிந்த பிராமண சாம்பா அவர்கள் சார்பாக பதிலளிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகுந்த மரியாதையுடனும் அவர் ராஜாவிடம் பேசினார். மன்னரே, நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்டோம். காட்டில் ஓய்வு பெற நாங்கள் உங்களுக்கு அனுமதி வழங்குகிறோம். நீங்கள் எங்களைப் போலவே எங்களுக்கும் நலம் விரும்பிகள். நாங்கள் தந்தையர்கள் அல்லது சகோதரர்களைப் போல உங்கள் ஆட்சியின் கீழ் வாழ்ந்தோம். சாம்பா தொடர்ந்தார். உங்கள் மகன் துரியோதனன் ஒருபோதும் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவர் தனது முன்னோடிகளான மன்னர் சாந்தல் மற்றும் சித்தங்கதாவைப் போலவே எங்களை பாதுகாத்து கருணையுடன் ஆட்சி செய்தார். உங்கள் தந்தையும் ஒரு சிறந்த மன்னராக இருந்தார். பீஷ்மரின் வீரத்தால் பாதுகாக்கப்பட்டார். மேலும் ஒவ்வொரு கடமையையும் நன்கு அறிந்த உங்கள் மகன் யுதிஷ்டிரனும் ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்து ஏராளமான பரிசுகளுடன் தியாகங்களை செய்கிறார். பிராமணரின் வார்த்தைகள் பாண்டவர்களையும் அவர்களின் நடத்தையையும் புகழ்ந்தன. உங்கள் மகன் யுதிஷ்டிரர் உங்கள் இனத்தை சேர்ந்த பழங்கால அரச முனிவர்களின் பாதையை பின்பற்றுகிறார்.
அவர் மிகுந்த புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தின் மாஸ்டர். அவரது ஆட்சி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளது. ஒரு தந்தையின் பராமரிப்பின் கீழ் குழந்தைகளைப் போன அவரது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் வாழ்ந்தோம். பின்னர் நடந்த படுகொலையில் துரியோதனின் பங்கு குறித்து மன்னரின் கவலைகளை விளக்கினார். மன்னரே, எங்கள் மக்களை முற்றுகையிட்ட அழிவு உங்கள் மகனாலோ அல்லது உங்களாலோ ஏற்படவில்லை. இது விதியால் ஏற்பட்டது. இது மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. 8 மற்றும் 10 அச்சுவிலி படைகள் ஒன்றாக கொண்டு வரப்பட்டன. ஆனால் அவை குறு இனத்தின் மிகச்சிறந்த வீரர்களான பீஷ்மர், துரோணர், கிருபாக் மற்றும் பிறரால் அழிக்கப்பட்டன. பிராமணர் பின்னர் இந்த படுகொலைக்காக யுதிஷ்டிரனை குற்றம் சாட்டினார். அந்த அழிவுக்கு நீங்களோ உங்கள் ஊழியர்களோ கர்ணனோ சுவாலாவின் மகனோ காரணமாக இருக்கவில்லை. அந்த உயர்ந்த மனதுள்ள மன்னர்களின் அழிவு விதியாக ஏற்பட்டது. எனவே உங்கள் நல்ல மனதுள்ள மகனை அனைத்து குற்றங்களிலிருந்தும் நாங்கள் விடுவிக்கிறோம். தனது உரையை முடிக்கும் போது யுதிஷ்டிரனையும் பாண்டவர்களையும் பாராட்டினார். பாண்டுவின் மகள் ஒரு வலிமையான போர் வீரன், நீதியின் கடமைகளில் அர்ப்பணிப்புள்ளவன். தன் குழந்தைகளை பாதுகாக்கும் தந்தையைப் போல நம்மை பாதுகாக்கிறான், மதிக்கிறான். அவரது அமைச்சர்கள் கற்றறிந்தவர்கள், புத்திசாலிகள். அவர் தனது எதிரிகளிடம் கூட இரக்கம் காட்டுகிறார். நாம் எப்போதும் அவருக்கு கீழ்ப்படிவோம். இரவு முடிந்தவுடன் கஸ்தினாபுரத்தின் வயதான மன்னர் திருதராஷ்டிரர் தனது நம்பகமான ஆலோசகர் விதுராவை யுதிஷ்டிரனின் மாளிகைக்கு அனுப்பினார். மிகுந்த ஆற்றலும் புத்திசாலித்தனம் கொண்ட விதுரர் மாளிகைக்கு வந்து ராஜாவின் செய்தியை யுதிஷ்டிரரிடம் தெரிவித்தார். காடுகளுக்குள் ஓய்வு பெறுவதற்கான ஆரம்ப சடங்குகளுக்கு உட்படுத்தப்பட்ட மன்னர் தனது கொல்லப்பட்ட உறவினர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுக்காக சடங்குகளை செய்ய யுதிஷ்டிரரிடம் சில செல்வங்களை கோரினார். விதுரரின் வார்த்தைகளை கேட்டு அதனுடன் யுதிஷ்டிரனும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவற்றை மிகவும் பாராட்டினார். இருப்பினும் தங்கள் உறவினர்களான துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்கள் மீது ஆழ்ந்த கோபத்தில் இருந்த பீமன் இந்த செய்தியை நல்ல மனதுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் 12 ஆண்டு நாடு கடத்தப்பட்ட போது அவர்கள் அனுபவித்த வேதனையும் துன்பத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அவர்கள் மீது திருதராஷ்டிரரின் பாசம் எப்படி இல்லை என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். வாக்குனராகிய அதுனன் பீமனின் எண்ணங்களை புரிந்து கொண்டு தனது முகத்தை சற்று தாழ்த்தி கொண்டான். பீமனை நோக்கி, ஓ என்று அரச தந்தை பல ஆண்டுகளாக முன்னேறி வருகிறார். காடுகளுக்குள் ஓய்வு பெற தீர்மானித்துள்ளார். அவர் தனது கொல்லப்பட்ட உறவினர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் மகிழ்ச்சியை மேம்படுத்துவதற்காக பரிசுகளை வழங்க விரும்புகிறார். இப்போது வேறு உலகில் இருக்கிறார் என்று விளக்கினார். திருதராஷ்டிரர் அவர்களுக்கு சொந்தமான செல்வத்தை, குறிப்பாக போரில் கொல்லப்பட்ட பீஷ்மர் மற்றும் பிறருக்கு வெற்றியின் மூலம் கொடுக்க விரும்பினார் என்று விளக்கினார். தங்கள் உறவினர்களால் தாங்கள் அனுபவித்த அவமானத்தை நினைவு கூர்ந்த பீமனின் கோபம் தணிந்தது. அவர் திருதராஷ்டிரருக்கு சடங்குகளை செய்ய அனுமதி வழங்க மறுத்தார். நமது எதிரிகள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். துரியோதனனும் மற்றவர்களும் மிகவும் துயரமான நிலையிலிருந்து மிகவும் துயரமான நிலைக்கு தள்ளப்படட்டும் என்று கூறினார். பீமனின் வார்த்தைகள் வேதனையுடனும் வெறுப்புடனும் இருந்தன. அவர்கள் நாடு கடத்தப்பட்ட ஆண்டுகளை நினைவு கூர்ந்து மறைமுகமாக வாழ்ந்து காட்டு பழங்களில் தங்களை ஆதைத்தன. பாலகுனர் பீமனை அமைதிப்படுத்த முயன்றார். அவர்களின் உறவினர்களின் நலனுக்காகவே திருதராஷ்டிர சடங்குகளை செய்ய விரும்பினார் என்பதை அவருக்கு நினைவூட்டினார். அனுமதி வழங்குவதன் மூலம் அவர்கள் ஒரு உன்னதமான செயலை செய்வார்கள் என்றும் தங்கள் மூதாதையர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் என்றும் அவர் விளக்கினார். இருப்பினும் பீமனின் கோபம் கொதிக்கும் கட்டத்தை எட்டியது. மேலும் அவர் தங்கள் கடந்த கால துன்பங்களை மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டி பாலகுனரை கடுமையாக சாடினார். தனது சகோதரர்களுக்கிடையேயான பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த யுதிஷ்டிரன் தலையிட்டு மாறி மாறி பேசியதற்காக பீமனை கடிந்து கொண்டார். முடிவு எடுக்க முடியாததால் அமைதியாக இருக்க சொன்னார். அந்த காட்சி யுதிஷ்டிரனின் கடுமையான வார்த்தைகளுடன் முடிவுக்கு வந்தது. ஆனால் சகோதரர்களின் உணர்ச்சிகள் இன்னும் காற்றில் நிலைத்திருந்தன. இது அவர்களின் கடந்த கால அனுபவங்களின் ஆழமான காயங்களுக்கு ஒரு சான்றாகும். நாள் செல்ல செல்ல விவாதம் தொடரும்.
திருதராஷ்டிரரின் தலைவிதியும் தொடரும். உன்னதமான அமைதியில் அமர்ந்திருந்த பிரபுக்களின் கூட்டத்தின் மீது சூரியன் உரித்தது. அவர்களின் முகங்கள் அக்கறையுடனும் மரியாதையுடனும் பொறிக்கப்பட்டன. மரத்தான போர் வீரரான அதுலன் தனது சகோதரர் தீமனுக்கு முன்னால் நின்றான். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சுற்றிருந்தன. ஓ பீமா, அவர் தொடங்கினார், நீ என் மூத்த சகோதரன். நான் ஏற்கனவே சொன்னதை விட வேறு எதுவும் சொல்லத் துணியவில்லை. அவரது கண்கள் ஆழ்ந்த பாசத்தால் நிரப்பப்பட்ட பீமனின் மீது மூடப்பட்டன. அதுலன் பேசுகையில் சபை அதன் கூட்டு மூச்சை பிடித்து கொண்டது. அரச முனிவர் திருதராஷ்டிரர், அவர்களின் மன்னர், எல்லா வகையிலும் மரியாதைக்குரியவர், நல்ல மற்றும் உன்னதமானவர்கள், தங்களுக்கு கிடைத்த நன்மைகளை மட்டுமே நினைவில் வைத்திருந்தனர், தங்களுக்கு செய்யப்பட்ட தவறுகள் அல்ல. இது பெரிய பால்குமாவின் ஞானம். அவரது வார்த்தைகள் வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த நகுந்தியின் மகனான மன்னன் யுதிஷ்டிரன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து ஆழ்ந்த புரிதலுடன் கண்கள் பிரகாசித்தன. அவர் அவர்களின் புத்திசாலித்தனமான ஆலோசகர் விதுரனை நோக்கி, சித்திரியே, நான் அறிவுறுத்தியபடி குரு மன்னவிடம் அவர் தனது மகன் மற்றும் மற்றும் அவரது நலம் விரும்பிகள் மற்றும் நலம் விரும்பிகளிலுள்ள மற்றவர்களின் வாரிசுகளுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அவ்வளவு செல்வத்தை நான் அவருக்கு தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று கூறினார். அவரது குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் ஏக்கத்தின் எடையை கொண்டிருந்தது. அர்ஜுனனை பார்த்தபோது பீம்சேனாவின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. காற்று பதற்றத்தால் அதிர்வுற்றது போல் தோன்றியது. ஆனால் யுதிஷ்டிரர் தலையிட்டார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டுகின்றன. மன்னர் திருதராஷ்டிரர் பீம்சேனா மீது கோபப்படுவது நல்லதல்ல என்று அவர் கூறினார். இந்த மாபெரும் போர்விய குளிர் மலை வெப்பம் மற்றும் காடுகளில் வசிக்கும் போது 1000 துக்கங்களால் பாதிக்கப்பட்டார். அவரது குரல் கூட்டத்திற்கு ஒரு அமைதியை கொண்டு வந்த விதுரனின் கண்கள் யுதிஷ்டிரனின் கண்களை சந்தித்தன. அவரது வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டன. அவர் தலையாட்டி ஒரு மென்மையான புன்னகையுடன் அவர்களின் ராஜாவின் சார்பாக பேசத் தொடங்கினார். ஓ பாரத இனத்தின் முதன்மையானவரே என்று அவர் கூறினார். மன்னர் என் வீட்டிலிருந்து அவர் விரும்பும் எந்த பொருட்களையும் அவர் விரும்பும் எந்த அளவிலும் இருக்கலாம். அவரது குரல் ஒரு இனிமையான தைலம் போன்றது. தொந்தரவு செய்யும் நீரை அமைதிப்படுத்தியது. விதுரர் பேசுகையில் யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ராஜா பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கட்டும் என்று அவர் கூறினார். அவர் விரும்பும் அளவுக்கு செலவழிக்கட்டும். அவர் தனது மரங்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து விடுபடட்டும். அவரது குரல் தாராள மனப்பான்மையால் நிரம்பியிருந்தது. ஆனால் ஞானத்தால் நிதானமாக இருந்த பேரவை யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை ஒரு சுவையில் ஒரு தாகமுள்ள பயணி போல தொங்கவிட்டது. அவை அமைதி, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றின் வார்த்தைகள் அவருக்கு தெரிவிக்கப்படட்டும். விதுரா தொடர்ந்தார். ஓ மன்னரே, எனது இந்த உடல் உங்கள் வசம் உள்ளது. என்னிடம் உள்ள அனைத்து செல்வமும் உங்களிடம் உள்ளது. ஒரு சோகமான கூட்டத்தின் மத்தியில் வசமாயினர். மன்னர் யுதிஷ்டிரர் முன்னின்று விதுரரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். ராஜாவின் செய்தி மிகவும் முக்கியமானது. ஆசரத்துடனும் நம்பிக்கையுடனும் வழங்கப்பட்டது. விதுரருக்கும் திருதராஷ்டிரருக்கும் இடையில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கனமான வார்த்தைகளை பற்றி பேசும்போது அசம்மாயனின் குரலடங்கிய எதினானமும் நியாயமும் நிறைந்த ஆட்சியாளரான திருதராஷ்டிரர் மன்னர் யுதிஷ்டிரருக்கு ஒரு செய்தியை விதுரரிடம் ஒப்படைத்தார் என்று வசமாயனர் தொடங்கினார். விதுரரின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் அவர்களின் ஈர்ப்பு மற்றும் ஞானத்தால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். அவர் அவர்களை மிகவும் பாராட்டினார். அவரது குரலில் நேர்மை நிறைந்திருந்தது. திருதராஷ்டிரரின் செய்தியை ராஜாவுக்கு முதலில் வழங்கியவர் விதுரர் தான். அவரது வார்த்தைகள் வரலாற்றின் போக்கை மாற்றும் ஒரு தொடர் நிகழ்வுகளை தூண்டில வசமாயனர். தொடர்ந்து பேசுகையில் காட்சி விதுரர் மீண்டும் ஒரு முறை திருதராஷ்டிரருக்கு முன்னால் நின்ற கூட்டத்திற்கு மாறியது. விதுரா திருதராஷ்டிரரிடம் திரும்பி வந்து மன்னர் யுதிஷ்டிரன் மற்றும் அர்ஜுனனின் வார்த்தைகளை அவருடன் பகிர்ந்து கொண்டார். மன்னரின் செய்தி அமைதி மற்றும் நல்லிணக்கம் பற்றியது. கடந்த கால விரோதங்களை
இருக்குள்ள மன்னிப்பு மற்றும் புரிதலுக்கான அழைப்பு என்று வெசம்பாயினர் கூறினார். பேசும்போது திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் கலவையான உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன. நீண்ட காலமாக அவரை தனது மகன்களிலிருந்து பிரித்திருந்த விரோதத்தை ஒதுக்கி வைக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த பொறுப்பின் எடை நசுக்குவதாக இருப்பினும் இது ஒரு பெரிய வாய்ப்பு என்பதை அவர் அறிந்திருந்தார். சமாயனனின் கதை வெளிவரும்போது தனது தந்தையை மன்னிக்கும் முடிவுடன் போராடிய சக்தி வாய்ந்த ஆயுதமேந்திய போர் வீரரான பீமனிடம் கவனம் மாறியது. துக்கமும் வருத்தமும் நிறைந்த அவரது இதயம். பீமன் இறுதியாக தனது ஒப்புதலை வழங்கினார். அவரது குரல் இன்னும் நீடித்திருக்கும். வழியை பற்றி பேசும்போது ஒரு கிசுகிசுக்கு கிளல் இளைவின அந்த காட்சி மன்னர் யுதிஷ்டிரர், அர்ஜுனன் மற்றும் விதா ஆகியோர் திருதராஷ்டிரரின் முன் நின்ற கூட்டத்திற்கு மாற்றப்பட்டது. அவர்களின் குரல்கள் தூண்டுதலால் நிரம்பியிருந்தன. அவர்கள் பீமனின் மீறல்களை மன்னிக்குமாறும் கடந்த காலத்தின் நிழல்களை தாண்டி பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி செல்லுமாறும் அவரை வேண்டிக் கொண்டனர். மன்னியுங்கள் ராஜாவே என்று அவர்கள் கெஞ்சினர். நாங்கள் உங்கள் தாழ்மையான ஊழியர்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மட்டுமே கொண்டு வர விரும்புகிறோம். அவர்களின் வார்த்தைகளை கேட்கும்போது திருதராஷ்டிரரின் இதயம் உணர்ச்சியால் பெருகியது. நீண்ட காலமாக தனது மகன்களிலிருந்து அன்னை பிரித்து கொண்டிருந்த விரோத போக்கை ஒதுக்கி வைப்பதற்கும் திருத்தம் செய்வதற்கும் இது தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று அவருக்கு தெரியும். கனத்த இதயத்துடன் அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேல் இல்லை. எனவே கார்த்திகை நாளில் முழு நிலவு வெளிச்சத்தில் திருதராஷ்டிரர் பிராமணர்களுக்கு பெரிய பரிசுகளை வழங்குவதில் தனது மனதை அமைத்தார். பஸ்தினபுரத்து சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மன்னர் திருதராஷ்டிரர் விதுரர் யுதிஷ்டிரரின் தன்னலமற்ற செயலை பற்றி பேசுவதை கவனமாக கேட்டார். ராஜாவின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அவர் ஒப்புதலுடன் தலையசைத்தாரிலே, விதுரா, நீ என் மகனின் உன்னதமான செயலை பற்றி என்னிடம் சொன்னாய். பாண்டவர்கள் நம் மூதாதையர்களிடம் இத்தகைய கருணையை காட்டுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் கூறினார். அவர் தனது ஆலோசகரிடம் திரும்பினார். அவரது குரலில் உற்சாகத்தில் ஒரு குறிப்பு மாநிலம் முழுவதிலுமிருந்து பிராமணர்களையும் முனிவர்களையும் அழைக்கவும், பீஷ்மர் மற்றும் இறந்த நமது அன்பான நண்பர்களை கதறிக்கும் சடங்கான சிரதாதியாகத்திற்கு நாம் தயாராக வேண்டும். விதா ராஜாவின் கட்டளைகளை நிறைவேற்ற விரைந்தார். அதே நேரத்தில் திருதராஷ்டிரர் பிரம்மாண்டமான விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். ஏராளமான உணவு மற்றும் பானங்களை தயாரிக்க தனது சமையல்காரர்களை வரவழைத்து கார்கள், ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை சேமிப்பதத்திலிருந்து கொண்டு வர உத்தரவிட்டார். விரைவில் அரண்மனை உலகத்தில் சுத்தி அடிக்கும் சத்தத்தாலும் வேலைக்காரர்கள் கூச்சலிடும் சத்தத்தாலும் நிரம்பியது. அவர்கள் பண்டிகைக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். நாள் செல்ல செல்ல ராஜாவின் தாராள மனப்பான்மைக்கு எல்லை இல்லை. அவர் தனது செல்வத்தை ஏராளமான அளவில் கொடுத்தார். ஒவ்வொரு பரிசுக்கும் அவர் தகுதியானவர்களுக்கு வழங்கியதைப் போலவே பெயரிட்டார். துரோணர், பீஷ்மர், சோமதத்தர், வல்திகா மற்றும் அவரது சொந்த மகன் துரியோதனன் கூட தங்கள் மூதாதையர்களை பெருமைப்படுத்தும் பரிசுகளை பெற்ற தயாரிப்புகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த யுதிஷ்டிரர் ஒவ்வொரு பரிசுக்கும் ஒப்புதல் அளித்து தலை செய்தார். தந்தையே, அப்படித்தான் இருக்கட்டும் என்று அவர் கூறினார். மன்னர் பொக்கிஷங்களை விநியோகிக்க உத்தரவிட்டார். நமது மூதாதையர்கள் இந்த பிரசாதங்களால் மகிழ்ச்சி அடையட்டும். எனவே ராஜாவின் தாராள மனப்பான்மை ஒரு சக்தி வாய்ந்த நதியைப் போல பாய்ந்தது. அவரது பரிசுகளை பெற்ற அனைவருக்கும் ஊட்டமளித்தது. நாட்கள் செல்ல செல்ல ராஜாவும் அவரது விருந்தினர்களும் ஒன்றாக விருந்து மற்றும் மகிழ்ச்சியுடன் சத்தாதியாகம் தொடர்ந்தது. நடிகர்களும் வைன்களும் நடமாடி பாடினர். அவர்களின் நிகழ்ச்சிகள் இசையாலும் சிரிப்பாலும் காற்றை நிரப்பின. குருவின் இல்லத்தின் மாபெரும் மன்னரான திருதராஷ்டிரர் தனது செல்வத்தை பதவிக்காலம் அல்லது இருப்பு இல்லாமல் கொடுத்தார். 10 நாட்கள் அந்த ராஜ்யம் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் கழுவப்பட்டது. விதுரர் அழைத்தபடி மன்னரின் திருதராஷ்டிரர்கள் பரிசுகளால் நிரம்பி வழிந்தது. நகைகள் மற்றும் ரத்தினங்களால் பிரகாசிக்கும் அதன் கிராமங்கள் மற்றும் வயல்களால்
பசுமையான அதன் தீவுகள் விலைமதிப்பட்ட பொருட்களால் நிறைந்த அதன் குகைகள் இறுதியாக விழா முடிவுக்கு வந்தபோது திருதராஷ்டிரர் சோர்வடைந்தாலும் திருப்தி அடைந்தாலும் அவர் தனது மூதாதையர்களுக்கு தனது கடமையை நிறைவேற்றியதை அறிந்தார். அவர் தனக்கு முன்னாலுள்ள முகன்களின் கடலை பார்த்தபோது அவர் மீது ஒரு அமைதி கழுவப்பட்டதை உணர்ந்தார். அவர் தாராளமாக கொடுத்தார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் தனது மகன்களுக்கும் பேரன்களுக்கும் செலுத்த வேண்டிய கடன்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாள் இறுதியாக வந்தது. அதனுடன் மன்னர் திருதராஷ்டிரர் காடுகளுக்கு செல்வதற்கான தனது பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். அவர் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்த போது அவர் தனக்கு மிகவும் பிரியமான அந்த உன்னத இளவரசர்களான பாண்டவர்களை வரவழைத்தார். வயதான மன்னர் தனது மனைவி காந்தாரியுடன் அவர்களின் முகத்தில் பொறிக்கப்பட்ட சோகம் மற்றும் உறுதிப்பாட்டின் கலவையுடன் அவர்கள் கணினாசிரிய சடங்குகள் கற்றறிந்த பிராமணர்களால் செய்யப்பட்டன. இப்போது திருதராஷ்டிரருக்கு இவ்வளவு காலமாக தனக்கு தெரிந்த ஒரே வீட்டுக்கு விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அவர் உலக வாழ்க்கையை துறந்ததன் அடையாளமான மான்களின் தோள்களையும் பட்டைகளையும் அணிந்து தனது மருமகளுடன் புறப்பட்டார். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் உட்பட அரச குடும்பத்தின் பெண்கள் பெருக்களில் எதிரொலிக்கும் ஒரு கூட்டு அழுகையை வெளியிடியதால் சூழ உணர்ச்சியால் கனமாக இருந்த திருதராஷ்டிரர் மாளிகையை விட்டு வெளியே வந்தபோது அவர் இவ்வளவு காலம் வாழ்ந்த இடத்திற்கு மரியாதை செலுத்தினார். அவர் கடவுள்களுக்கு வறுத்த நெல் மற்றும் பல்வேறு வகையான பூக்களை வழங்கினார். மேலும் தனது விசுவாசமான ஊழியர்களுக்கு செல்வத்தின் பரிசுகளை வழங்கினார். அவரது புறப்பாடு கஸ்திலாபூரின் அனைத்து மூலைகளிலிருந்தும் துக்கத்தின் வெளிப்பாட்டை சந்தித்தது. இதற்கு முன்பு வெளியே செல்லாத பெண்கள் தெருக்களுக்கு விரைந்து செல்வதை காண முடிந்தது. அவர்களின் முகந்த துக்கத்தில் சிறந்த உணர்ச்சியப்பட்ட மன்னன் யுதிஷ்டிரன் தன் தந்தையிடம் எங்கு செல்கிறார் என்று கேட்க தயங்கினான். ஆனால் அவரது வார்த்தைகள் கண்ணீரால் மூச்சு திணறின. அவர் மயக்கமடைந்து தரையில் விழுந்தார். தனது சகோதரர் வேதியில் மூழ்குவதைக் கண்ட அர்ஜுனனின் கண்கள் துக்கத்தால் நிரம்பின. பீமன், நகுலன், சகதேவன் உள்ளிட்ட மற்ற இளவரசர்கள் உதவியற்ற நிலையில் தங்கள் முகங்களை துயரத்தால் பொறித்து கொண்டு நின்றார்கள். வீரமான பார்க்குனரான விரிகோதரா யுதிஷ்டிரனை அவரது மயக்கத்திலிருந்து எழுப்ப முயன்றார். ஆனால் அவரால் கூட அவரது குரலில் உள்ள வேதனையை மறைக்க முடியவில்லை. அரச குடும்பத்தின் பெண்கள் குந்தி, கிரிசா, உத்தரா மற்றும் சித்தந்ததாதன்கள் அடிச்சுவடுகள் மெதுவாகவும் வேண்டுமென்றவும் நடந்து சென்றன. தங்கள் துக்கத்தின் சுமைக்கு இணங்க முயற்சிப்பது போல் காந்தாரி கண்களை கட்டியபடி குந்தியின் தோளில் சாய்ந்தார். திருதராஷ்டிரா பின்னால் அவரது தோளில், அவரது கை அவரது பக்திக்கு ஒரு சான்று. அவர்கள் நகரத்தின் வழியாக செல்லும்போது பெண்களின் அலறல்கள் சத்தமாக வளர்ந்தன. தெருக்களில் ஒரு கூச்சல் போன்ற ஒரு கூச்சல் எதிரொலித்தது. ஹஸ்தினாபுர் குடிமக்கள் தெருக்களில் பாய்ந்தனர். அவர்களின் முகங்கள் துயரத்தால் பொறிக்கப்பட்டன. அந்த ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்கள் வெளியேறிய வேதனை மீட்டெடுப்பது போதுக்கத்தின் இந்த கடலில் ஒரு பார்வை தனித்து நின்றது. குந்தியின் முகம் உறுதியுடன் காந்தாரியின் கட்டப்பட்ட கண்களின் இடையை தனது தோள்களில் சுமந்து கொண்டிருந்தது. அவள் நடந்து சென்றாள். பழைய மன்னன் விரலான தெருக்களில் கைகோர்த்து நடுங்கும் பலவீனத்துடன் சென்றதால் கஸ்தினாபூர் நகரம் ஒரு சரசப்பில் இருந்தது. அவர் நகரத்தை விட்டு வெளியேறி விதுரா, சன்சயா மற்றும் ஒரு சிலருடன் காட்டில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். நகர மக்கள் தங்கள் அன்பான மன்னருடன் பிரிந்து செல்ல தயங்கினர். ஆனால் இறுதியில் அவர்கள் கலைந்து சென்றனர். ஏனெனில் அவர் மீண்டும் மீண்டும் அவர்களை வீட்டிற்கு திரும்புமாறு கட்டளையிட்ட திருதராஷ்டிரரின் குடும்பத்தினர் பதாள வாயில் வழியாக சென்றபோது மன்னர் யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களும் அவர்களது மனைவிகளும் அவரை பின்தொடர்ந்து காட்டிற்கு செல்ல தயாராகினர். எனினும் ராஜாவின் தாயா குந்திக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அவர் தனது மருமகள் காந்தாரியை பிடித்துக்கொண்டு தனது சொந்த பதையில் தொடர்ந்தார். அவருடன் வனப்பகுதிக்கு செல்ல தீர்மானித்தார். அம்மா, தயவு செய்து போகாதே என்று கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் யுதிஷ்டிரன் தேஞ்சினான். நான் முதிய ராஜாவை பின்தொடர்கிறேன். நீ எங்கள் மனைவிகள் மற்றும் மகள்களுடன் பின்னால் இருக்க வேண்டும். ஆனால் குந்தி தனது மகளை பார்க்கும்போது
தனது வெளிப்பாட்டை அசைக்க முடியாதபடி உறுதியாக கொண்டால், நான் உன்னை கைவிடவில்லை. என் குழந்தைகளே, அவள் குரல் திடமாக இருந்தது, ஆனால் சோகத்தில் மூழ்கியது. ஆனால் நான் கடந்த காலத்தில் ஓர் தவறை செய்துவிட்டேன். அது அன்றிலிருந்து என்னை துன்புறுத்தியது. கர்ணனின் பிறப்பை பற்றி நான் உண்மையை பேசியிருக்க வேண்டும். இப்போது அவர் போய்விட்டார். காட்டில் வசிப்பதன் மூலமும் தவம் செய்வதன் மூலமும் உங்கள் மாமனார் மற்றும் மாமியாருக்கு சேவை செய்வதன் மூலமும் நான் என் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய விரும்புகிறேன். தனது தாயின் வார்த்தைகளால் யுதிஷ்டிரர் அதிர்ச்சியடைந்தார். அவர் தனது கடந்த கால செயல்களையும் அவன் அனுபவித்த வேதனையையும் பிரதிபலித்தார். ஆனால் அவளை விட்டுவிட தன்னால் முடியவில்லை. அம்மா, நீங்கள் எப்போதும் எங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருந்தீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சிகளால் நிரம்பியது. நீங்கள் சத்திரிய நடைமுறைகளின் வழிகளை எங்களுக்கு கற்பித்தீர்கள். இப்போது நீங்கள் அவற்றை கைவிட விரும்புகிறீர்கள். எங்கள் ராஜ்யத்திலிருந்தும் எங்கள் மக்களிலிருந்தும் விலகி காடுகளில் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? ஆனால் குந்தி அசையாமல் நின்றாள். அவர் தனது வழியில் செல்லும்போது அவருடைய உறுதிப்பாடு அசைக்க முடியாதது. பீமனும் சேர்ந்து மறுபரிசீலனை செய்யுமாறு தனது தாயை கெஞ்சினார். ஆனால் அவள் அவர்களின் ஆறுதல் வார்த்தைகளை புறக்கணித்தார். திரௌபதியும் சுபத்ராவும் நெருக்கமாக பின்தொடர்ந்தனர். அவர்களின் முகங்கள் கவலையுடனும் அக்கறையுடனும் பொறிக்கப்பட்ட நவம் காட்டின் வழியாக சென்றபோது குந்தியின் மதங்கள் அவளை அங்கேயே இருக்க செய்ய கடைசியாக ஒருமுறை முயற்சி செய்தனர். அம்மா, பிராயச்சித்தத்திற்கான உங்கள் விருப்பத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று துக்கத்தால் கலத்த அவரது குரலில் சொல்ல யுதிஷ்டிரன், ஆனால் எங்கள் ராஜ்யத்தையும் எங்கள் மக்களையும் எங்களை சார்ந்திருக்கும் எங்கள் மனைவிகளையும் நினைத்து பாருங்கள். தயவு செய்து இப்போது எங்களை விட்டு வெளியேற வேண்டாம். ஆனால் குந்தியின் தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்தது. அவர் தனது இதயத்தை கடமை மற்றும் மீட்பு உணர்வால் நிரப்பினால் இறுதியாக சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு தங்க ஒளியை வீசுகிறது. பஸ்தினபுரா ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. பாண்டவர்களின் கவலையடைந்த முகங்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. குந்தி அவர்களின் தாயும் ராணியும் அவர்களின் தற்போதைய சூழ்நிலைக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை விவரிக்கும் போது அவரது கண்கள் உணர்ச்சிகளின் கலவையால் நிரம்பியிருந்தன. என் மகனே, நீங்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டதாகவும் மனச்சோர்வடைந்ததாகவும் உணர்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்கள் ராஜ்யம் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு உங்கள் உறவினர்களான கௌரவர்களின் தந்திரமான சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் இரையாகிவிட்டீர்கள். அறையை உன்னிப்பாக கவனித்தபடி அவள் நிறுத்தினாள். ஆனால் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு காலத்தில் நாங்கள் இந்த நிலத்தின் ஆட்சியாளர்களாக இருந்தோம். இந்நிலை அறிந்த அனைவராலும் மதிக்கப்பட்டோம். அவள் தொடரும்போது குந்தியின் கண்கள் பிரகாசித்தன. அவளுடைய குரல் உறுதியின் குறிப்பை எடுத்தது. என் மகனே, நான் தான் உங்கள் இதயங்களில் தைரியத்தை ஊட்டியவன். கடவுள்களுக்கு சமமான உங்கள் வலிமையையும் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். உங்களுக்காக மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தின் மரியாதை மற்றும் மரபுக்காகவும் நிற்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொண்டேன். அவள் தனது பார்வையை குறிப்பாக பீமனை நோக்கி திருப்பினாள். மற்றவர்களை விட உயர்ந்த அவரது பெரிய சட்டகம் நீங்கள் காட்டிற்குள் பில் வாங்குவதை தடுக்க நான் விரும்பினேன். துயரமும் அவமானமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நீங்கள் அதைவிட அதிகமான திறனை கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பீமனுக்கு பிறகு பிறந்த இளம் இளவரசர் விஜயாவை பற்றி பேசும்போது அவரது குரல் ஒரு கிசுகிசுவாக குறைந்தது. மேலும், என் அன்பான மகனே, உனக்காக அவர் தனது குடும்பத்தையும் தன்னையும் பெருமைப்படுத்தக்கூடிய உலகில் வளர நான் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க விரும்பினேன். குந்தியின் கண்கள் அவருடைய இளைய மகன்களான நகுலன் மற்றும் சரதேவா மீது சாய்ந்தன. அவர்கள் தங்கள் தாயின் பேச்சை கேட்கும்போது அவர்களின் முகங்கள் கவலையால் நிரம்பின. என் அன்பானவர்களே, நீங்கள் இருவரும் பசியாலோ பலவீனத்தாலோ பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று அவள் மென்மையாகச் சொன்னாள். நீங்கள் எப்போதும் உங்கள் பெரியவர்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தீர்கள். நீங்கள் கவனித்துக் கொள்ளப்படுவதை நான் உறுதிப்படுத்த விரும்பினேன்.
அவள் பேசும்போது குன்னியின் பார்வை உள்ளோக்கி திரும்பியது. பொது மண்டபத்தின் வழியாக திரௌபதியை இழுத்து சென்ற சாசனத்தின் வேதனையான நினைவை அவளுடைய மனம் மீட்டெடுத்தது. அவள் தலைமுடி ஒரு அடிமை போல அவள் உச்சங்களையே இருந்து கீழ்ந்தது. அது நடப்பதை கண்டபோது நான் வருத்தத்துடனும் ஆத்திரத்துடனும் என் அருகில் இருந்தேன் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். அவளுடைய குரல் மீண்டும் ஒருமுறை நடுங்கியது. ஆனால் எங்கள் குடும்பத்தின் மரியாதை மற்றும் கண்ணியத்திற்காக நான் விரைவாக செயல்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும். குந்தி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தொடர்வதற்கு முன்பு தன்னை தானே இசையமைத்து கொண்டார். எனவே விதுலாவின் வார்த்தைகளை நான் அழைத்தேன். தேவைப்படும் நேரங்களில் என்னை எப்போதும் ஊக்கப்படுத்திய அந்த கிளர்ச்சியூட்டும் சொற்றொடர்கள், என் மகனே, உங்கள் இதயங்களில் மீண்டும் ஒருமுறை தைரியத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையில் அவற்றை நான் உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். அவளுடைய கண்கள் அவரது முத்த மகனும் தஸ்திராபுரத்தின் சரியான மன்னருமான யுதிஷ்டனை நோக்கி ஊட்டப்பட்டுற. அமைதியற்ற மனநிலையுடன் பெசம்பாயினர். பாண்டவர்களின் நல்லொழுக்கமுள்ள தாலா குந்தியின் கதையை நினைவு கூர்ந்தார். அவர் பேசும்போது பாவமில்லாத பாண்டவர்கள் வெட்கத்தின் வேதனையை உணர்ந்தனர். அவர்களின் முகங்கள் சங்கடத்தால் பிரகாசித்தன. அவர்கள் குந்தியை பின்தொடர்வதை நிறுத்தி பாஞ்சால இளவரசியுடன் சேர்ந்து அதற்கு பதிலாக மன்னர் திருதராஷ்டிரரை சுற்றி வட்டமிட்டனர். அவருக்கு உரிய மரியாதை செலுத்தில குந்தி வனப்பகுதிக்குள் நுழைய தீர்மானித்தது அசைக்க முடியாததாக இருந்தது. மேலும் அவரது முடிவு பாண்டவ குடும்பத்தின் பெண்களிடமிருந்து புலம்பல்களை தூண்டியது. துக்கத்தால் நிறைந்த அவர்களின் இதயங்கள் கொண்ட பாண்டவர்கள் குந்தியை தனது ஆசா வாழ்க்கைக்கு திரும்பும்படி வற்புறுத்த ஒரு இறுதி முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் அது நடக்கவில்லை. உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரலான திருதராஷ்டிரர் காந்தாரியையும் விதுராவையும் நோக்கி தனது திட்டத்தை கைவிடுமாறு குந்தியை சமாதானப்படுத்துமாறு அவர்களிடம் கெஞ்சினார். அவள் ஏன் நம் ராஜ்யத்தில் ஆடம்பரங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டார். அவரது வார்த்தைகள் ஆழமான ஏக்க உணர்வை கொண்டிருந்தன. அவள் தவம் செய்ய முடியும், எங்கள் அரண்மனையின் வசதியிலிருந்து பெரிய செயல்களை செய்ய முடியும். காந்தாரி திருதராஷ்டிரரின் உணவுகளை எதிரொலித்தார். குந்தியிடம் தனது வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறி தனது சொந்த கசப்பான வேண்டுகோள்களை சேர்த்தார். ஆனால் குந்தி உறுதியுடன் இருந்தார். காற்றுக்குள் பின்வாங்குவதற்கான தனது முடிவில் அவரது இதயம் உறுதியாக இருந்தது. பாண்டவர்களும் அவர்களது மனைவிகளும் பயக்கத்துடன் குந்திக்கு விடைபெற்ற போது குலத்தின் பெண்களிடமிருந்து ஒரு கூட்டு புலம்பல் எழுந்தது. பஸ்திலாபுரம் அமைதியானது. அதன் குடியிருப்பாளர்கள் துக்கத்தில் மூழ்கினர். திருவிழாக்கள் அல்லது கொண்டாட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. மாறாக மக்கள் தங்கள் அன்பான தாயாரின் இழப்பை தூக்கப்படுத்தினர். ஒரு காலத்தில் ஆற்றல் மற்றும் உயிர் சக்தியால் நிரம்பியிருந்த பாண்டவர்கள் இப்போது குந்தி புறப்பட்டதால் அவர்களின் ஆவிகள் நோரிங்கி காற்றில் மிதந்தனர். தங்கள் தாய்மார்களிடமிருந்து பிரிந்த கன்றுகளைப் போல அவர்கள் குறிக்கோள் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் அலைந்தனர். யுதிஷ்டிரர் அவரது நாணம் அவரை முன்னோக்கி வழிநடத்தியது, உறுதியுடன் அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவர் கூட அவர்கள் அனைவரையும் பிடித்து கொண்டிருந்த துக்கத்திலிருந்து விடுபடவில்லை. இரவு விழத் தொடங்கிய போது திருதராஷ்டிரரும் அவரது குழுவினரும் பாகீரதி நதிக்கு அருகிலுள்ள ஒரு ஒதுங்கிய இடத்திற்கு வந்தனர். அருகிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பிராமணர்கள் அவர்களுடன் சேர்ந்து புனிதமான நெருப்பை ஏற்றி இருளை ஒள செய்தனர். மன்னர் தனது மாலை சடங்குகளை நிகழ்த்தினார். அவர் மறைந்து வரும் சூரியனை வழிபடும்போது தீப்பிழம்புகளில் வணக்கம் செலுத்தினார். இரவு கழிந்தபோது குழு ஓய்வுக்காக குடியேறியது. விதுராவும் சந்திரயாவும் திருதராஷ்டிரருக்கு குசா புல் படுக்கையை தயார் செய்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் காந்தாரி அருகில் படுத்து கொண்டிருந்தார். குந்தி அவை வழிநடத்தும் சபதம் அமைதியான சூழலில் ஆறுதலை கண்டது. கொந்தளிப்பாக இருந்தபோதிலும் அவருடைய இதயம் நிம்மதியாக இருந்தது. இரவின் காற்று புனித பாடல்களின் கோஷங்களால் நிரம்பியிருந்தது. அவர்களை சுற்றி பிரகாசமாக எரியும் தீயாக நெருப்பு அமைதியான இந்த தருணத்தில் குழு ஒரு விரைவான அமைதி உணர்வைக் கண்டது. அவர்களின் துக்கம் புனித பாரீரதி ஆற்றின் கரையில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது மன்னர் திருதராஷ்டிரர்
தனது மனைவி காந்தாரியுடன் நீரின் விளிம்பிற்கு இறங்கினார். குளிர்ந்த தெளிவான நீரில் இறங்கும்போது ஊக்கும் பூக்களின் இனிமையான வாசனையாலும் பறவைகளின் வெண்மையான கிண்டலுடலும் காற்று நிரம்பியது. ராஜாவும் ராணியும் இந்த புனித இடத்திற்கு சுத்திகரிப்புக்காக வந்திருந்தனர். மேலும்